கடல் மேல் புறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் மீதக்க வைத்தான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பண்ணைக்கிட்ட நிற்கிறோம். அதாவது பின்னுக்கு தெரிகிற இடம் வந்து பண்ணை. நாங்கள் பண்ணை பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்களே இங்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பண்ணையிலேருந்து பார்க்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல வந்து கடலுக்குள்ளே வந்து கணக்கு கொட்டில்கள் வந்து போட்டு கொண்டிருக்கோம். அப்போ இந்த கொட்டில்கள் வந்து என்னத்துக்காண்டி போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து அட்டை வந்து வளைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். நாங்கள் கூடுதலாக வந்து எல்லா இடம் வந்து அட்டை பிடிக்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து அட்டையில் வந்து குஞ்சலாக கொண்டு வந்து தண்ணியில் போட்டு இந்த இடத்துல வந்து வளர்த்து கொண்டிருக்கணும். அதை விட வந்து இப்போ வந்து பிடிக்கிற சீசன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். இப்போ தண்ணி வந்து பெருக்காக இருக்கபடியா இந்த தண்ணிக்குள்ள வந்து அட்டையில் வந்து பிடிக்கலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கணும். அது தண்ணி வத்தா வரணும், அந்த டைம் தான் பிடிக்கணும். இதில் இப்போ தெரிகிற வீடுகள் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க ஆசையாக இருக்கும். என்னென்னு சொல்கிறோம், இதுலேருந்து பார்க்க ஒரு மாலதீவு பிளான் மாதிரி தான் இருக்குது. கடலுக்குள்ள தான் எல்லா கொட்டில்களும் வந்து இருக்குது. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம், என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. இப்போ வந்து நாங்கள் போட்டில் தான் போவோம், சும்மா எல்லாம் நடந்து போயிடாது, தண்ணி கூட நிற்குது. நாங்கள் போட்டில் போயிட்டு அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிளம்பல காயா 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 பொம்பளைன்ற பேரா இருக்கு, நல்லதடியோ. ஒன்று காக்கல போட்டோ இதாக காட்டிங்க. இது பேலன்ஸாக இருக்கணும், இல்லையாண்டா கட்டஞ்சு நாங்கள் ஒரு நேரம் ரெடி பண்ணுவோம். வந்து வேலை செய்து போய் இருக்கணும். இதில் இங்கேருந்து தடிகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் வச்சு கொண்டு வைக்கணும். இப்போ தான் இப்போ எங்களை வந்து திருப்பி ஏற்றுற வாரன்ட்டு சொல்லி வைக்கணும். நாங்களும் வந்து ஒரு போட்டில் தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். நீ கதை வச்சா நான் போடுறோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் முதல் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாம் போட்டில் போய் எங்களுக்கு அனுபவங்கள் வந்து இப்போ புதுசாக வந்தோம். அதெல்லாம் நாங்கள் ஒரு போட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது நாங்கள் பர்த்டேல இந்த போட்லாம் வந்தாங்க. இங்கே நான் வந்தாலும் நாங்கள் அவைந்த இடத்துக்கு வந்து எங்களோட போட்டை நாங்கள் கொண்டு போயிடாதான். அவை தங்கட போட்லாம் கூட்டிகிட்டு போயிடுவோம். அதனால் நாங்கள் கைத்தை போட்டு கட்டி இருக்கிறோம். இங்கே கட்டி கிடக்க அங்கே வந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே வார கணக்கு அவுட்டு வச்சு விட்றோம். அப்படி வந்து நாங்கள் நீங்கள் கேட்பீங்க, பர்த்டே இருந்து அப்படி வந்து நீங்கள் வந்து பர்த்டே இருந்து அப்படியே ஒழிக்கிட்டு அப்படியே மென்னார் போச்சு. மென்னாரால் அப்படியே சுற்றி கொண்டு வந்து இங்கே வந்து வேறுமோ இங்கே அதே கடை மென்னாரால் இது தொடுப்போம். ஓ தொடுப்பு தான். இதால வந்திருக்கலாம் தான், நான் கேகே சால வந்து வந்திருக்கலாம். மன்னாரி போயில நாங்க. ஓ கேகே சால கேகே மாதகள் போய் மாதகள் அப்படியே வந்து இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள கொஞ்சம் மாதங்கள் உள்ளால வந்து இதுல வந்து போட்டுறாங்க. கடல் மேல் புறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் மீதக்க வைத்தான். கடல் மேல் புறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் மீதக்க வைத்தான். தான் இப்போ நாங்கள் போகிறோம். இதை தான் எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த வீடுகள் எல்லாம் உள்ளே வந்து எப்படி இருக்குது, மற்றது இந்த அட்டை வளர்ப்புகளை பற்றி எல்லாம் வந்து அண்ணன் வந்து கதைப்பார். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ அந்த வீட்டை போய் பார்த்துட்டு அங்கே ரெண்டு எல்லாத்தையும் கதைப்போம்.
எங்களோட படகு வந்துட்டுது. நாங்கள் படகுல ஏறிட்டு அங்கே போவோம் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு எங்கள் வரைக்கு அண்ணே சொன்னாங்களா எங்களோட அனுபவங்கள். அம்மா அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கு. சுகமா இருந்தா சந்தோஷம் தான். என்ன மாதிரி இந்த அட்டை உங்களோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் என்ன? என் பேர் கெமில்டன். இந்த எங்களுக்கு இப்போ நீங்கள் கூட்டிக்கிட்டு போறீங்க தானே, எங்களுக்கு தண்ணி கூட ஒன்றடியா கொஞ்சம் பயமாக கிடக்கு, பார்த்து கூட்டிக்கிட்டு போங்க. அதுகளுக்கு பயப்படாங்க. என்ன மாதிரி இந்த அட்டை வளர்ப்புகள் எல்லாம் பற்றி எங்களுக்கு படிவா எல்லாம் சொல்லணும். நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது பிரச்சனை இல்லை, சொல்லலாம். ஓகே, நாங்கள் முதல்ல அங்கே போவோம். என்ன போவோம், பண்ணே போவோம், கொட்டிலுக்கு போவோம். பஸ்ஸா வணக்கம். இப்போ வந்து நான் உயிருக்கு வணக்கம் சொல்லு. நீ கேமரா எல்லாம் கூட்டி வச்சிருக்கீங்க. பின்ன இப்போ விளையாட்டேன் நீங்க வந்து அட்டை எப்படி சொன்ன இல்ல, அது பிரச்சனை இல்லை. வந்தாச்சு. அம்மா அண்ணா வெயில் காலத்துலயும் இப்படியே இருக்கும், இதே கூலா இருக்குமே. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் டி கெமில்டன். எங்க இடம் உங்களோட இடம்? குருநாருக்கு இருக்கிறது. குருநாரா? இப்போ அட்டை தொழில் வந்து எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட செய்யும். 3 வருஷமா? இதில் என்ன சவால்கள் இருக்குது இந்த அட்டை வளர்ப்பு? இந்த வளர்ப்புல இந்த காலநிலைன்றது ஒரு பெரிய ஒரு சவால். அது இப்போத்தைய இதுக்கு இந்த அடமலைகள் கூடுதலாக பெஞ்சுன்னு சொன்னால், இதுக்குள்ள நன்னீர்கள் கூட விழுந்துன்னு சொன்னால், அட்டை சிலையத்தில் செத்துட்டேன்னு சொன்னால் எங்களோட முதலீடுகள் எல்லாம் சரி. அந்த மழை தண்ணி வந்து சேரும், மழை தண்ணிகள் கூடுதலாக பட்டுதுன்னு சொன்னாலும் சரி. அதே நேரத்தில் வெயில் நேரத்தில் அதிக அளவான நீர் வெப்ப நீர்கள் கூடி சொன்னாலும் இதில் சாகும். இதுகள் பிரச்சனையில் கொஞ்சம் கரையில் அண்டி இருக்கிற இதுகளில் அது அப்படியான பிரச்சனை. உங்களுக்கு இந்த முதல்ல அட்டை நாங்கள் இப்போ வளர்க்க போகிறோம் முடிஞ்சுன்னா அதுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? என்ன மாதிரி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரி? இதுக்கு வந்து கணக்கு டிபார்ட்மெண்ட் உதவிகள் தேவை. நான் நினைச்சோன்னே எல்லாம் செய்யலாது. இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் தொழில் செய்திருக்கணும். அந்த இடம் எங்கடான்றதை எங்களோட சங்கங்கள் உறுதிப்படுத்தணும். அது திருப்பி நெக்டா இருக்குது, ஃபிஷரிஸ் ஏரி இருக்குது, மற்ற போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளோ பேர்ட்ட பெர்மிஷனோடையும் தான் நாங்கள் இந்த அட்டை பண்ணியை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் அது சட்டவிரோதமான பண்ணு. உங்களுக்கு என்னென்ன இந்த இடத்த தெரிவிக்கணும்? இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் கூடுவால் பாஞ்சினாங்க. அந்த அதில் சும் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி கூடுதல் பாஞ்சு நின்ற இடங்கள் இந்த இப்போ அதெல்லாம் பிடுங்கி உள்ள வச்சிருக்கிறோம். அப்போ அந்த இடத்த நாங்கள் வந்து இதில் வருமானம் குறைவாக இருக்குன்னு சொல்லி இப்போ அட்டை பண்ண இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்புறம் எங்களோட சங்கத்தோட கதைச்சு அப்புறம் அவையில் வந்து எங்களுக்கு இடங்கள் எல்லாம் பார்த்து இதில் ஓகே இதெல்லாம் செய்யலாம்னு சொன்ன பிறகு அவையில் எங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி தெரியணும். அப்புறம் ஜிஎஸ் ஒரு லெட்டர் வந்து தெரிவார் இவர் எங்களோட இதுகளை சார்ந்தாக்கலான்னு சொல்லி பிறகு அதை கொண்டு வந்து நாங்கள் நெக்டா ஆஃபீஸ் அங்கே அவையில்கிட்ட கொடுத்து நம்பர்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஜிபிஎஸ் நம்பர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வரைபடங்கள் எல்லாம் கீறி அவையில் இதெல்லாம் சரியான அந்த இடமாண்ட நான் பார்த்து பாதைகள் எல்லாம் சரி பண்ணி பார்த்து அவையில் ஒரு லெட்டர் தெரியும். அந்த லெட்டரை கொண்டு வந்து நாங்கள் ஃபிஷரிஸ் ஏடி டிபார்ட்மெண்ட்டிட்ட கொடுத்து அவையிலும் திருப்பி வந்து நம்பர்கள் எல்லாம் அடித்து ஜிபிஎஸ் நம்பர்கள்லாம் அடித்து ஃபிக்ஸ் பண்ணி அவையிலும் அதுக்கான பெர்மிஷன்கள் எல்லாம் சரின்னு சொன்னால் தான் தெரியும். அப்புறம் இந்த 2 டாக்குமெண்ட்ஸுகள் இவையில் வந்தது அவர் வந்து மற்ற டிஎஸ் ஆஃபீஸுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன். ஒரு அவையில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சங்க கடிதம், ஜிஎஸ்இன் லெட்டர், ஃபிஷரிஸின் லெட்டர், நெக்டாட லெட்டர் எல்லாம் டிஎஸ் ஆஃபீஸுக்கு காட்டினா அவைகளுக்கு வந்து லேண்ட் பெர்மிட்டை தெரியும். லேண்ட் பெர்மிட் இதில் ஓகே இது தரலாமான்னு சொல்லி இதுக்கிடையில் எல்லா இதுவும் நெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ஜாயினிங் செக்ஷன் மாதிரி போட்டு அவையில் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்து ஓகேன்ற பிறகு தான் அதுக்கு முதல் நெக்டாவே லெட்டர் தரும். அதுக்கு பிறகு தான் இந்த அடுத்த கட்டங்கள். பிறகு டிஎஸ் ஆஃபீஸ் லெட்டர் வந்த பிறகு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதை திருப்பி செக் பண்ணி அவையில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தரும்.
அப்புறம் அதை கொண்டு தான் திருப்பி நெக்டா வந்து எங்களுக்கு லைசன்ஸுக்கே அப்ளை பண்ணும். அதுக்கு பிறகு தான் அப்ளை பண்ணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பண்ணையை அடிக்க வலிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு எங்களுக்கு லைசன்ஸ் எங்களுக்கு கையில் வந்துடும். அதை அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி விட லைசன்ஸும் கையில் வர நாங்கள் அட்டைகள் அதுகளை கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகும்ல நீங்கள் சொல்கிற பார்த்தா கண்ண நாள் ஆகும் போது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாட்டிக்கு ஒரு 3 மாதம் 3 மாசத்துல லைசன்ஸ் உங்களுக்கு கையில் வந்து பண்ணையெல்லாம் அடிச்சு எல்லாம். அதுக்கு அட்டை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கணுமோ? ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு இல்லை. முதல் செய்தாக்கள்கிட்ட அனுபவங்கள் அதுகளெல்லாம் கேட்டு மற்ற நெக்டாட உதவியில் அதெல்லாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அனுபவம் தேவையில்லை, நாங்கள் சும்மா எடுக்கலாம். அது முதல்ல ஒரு இடத்துக்கு போனா தான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு அவ சொல்லுவா. அப்புறம் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு அடுத்த அப்படிதான் போகலாம். ஒரு அனுபவம் உடனே வந்து நான் அட்டை பண்ண வைக்க கொண்டு வழி கிடையாது. படிப்படியா தான் ஸ்டார்டிங்ல நாங்க போய்க்க ஒன்றுமே தெரியாம தான் போவோம் நெக்டா ஆபீஸுக்கு போய்க்க. அப்படி அப்புறம் அவையில் அந்த சில இதுகளை சொல்லி. ஆனால் நீங்கள் இப்ப நீங்கள் தொழில் செய்யணும்னு வழி கிடையாது. நீங்கள் பக்கத்துல இருக்கிறாங்க பார்த்து ஒரு அனுபவம் கொஞ்சம் இருக்கே வழிக்கிட்டு இருப்பீங்க. நாங்களும் வளர்ப்போம். அதான் இந்த ஏரியாக்களை கொஞ்சம் குறைவு நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ண வழிகிட்ட பிறகுதான் கூடுதலான பண்ணைகள் வேற வழிகிட்டது. நாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஆள் இருக்கிறார். அவர் கொஞ்சம் இதுகளோட கூடுதலாக சம்மந்தப்பட்டார். அவர் வரையில அப்போ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ கொம்பனி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணித்தான் இந்த பண்ணையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆட்டை நீங்கள் வளர்க்குறீங்க? இப்போ வாழ்வாதாரம்ன்றது ஒரு 65 அதாவது 1 ஏக்கர். மற்ற கொம்பனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து இப்போ எங்களோட நிலப்பிரதேசத்துக்கு வலையல் இருக்கு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவ்வளோ இடத்த நாங்கள் பண்ண செய்கிறோம்னு சொல்லி அப்போ எடுத்து செய்யலாம். மற்ற வாழ்வாதாரம்ன்றதுக்கு ஒரு 4500 அட்டை தான். கடைசி ஒரு 4000-4500 அட்டை விடலாம். வாழ்வாதாரம் என்ற ரீதியில 1 ஏக்கருக்கு 4000 விட்டா இந்த குறிப்பிட்ட ஒரு 6 தொடக்கம் 8 மாசத்துக்குள்ள நாங்க அறுவடை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரிக்கான வளர்த்திகள் வளரும். ஒரு அட்டை குஞ்சில நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு காலம் ஆகும் அந்த புல்லா வளர்ந்து முடிகிறது. குறைஞ்சது ஒரு 8 மாசம் இருந்தா தான் நான் அந்த பெருமதியான விலைக்கு நாங்க விற்கக்கூடிய மாதிரி. 1 ஏக்கருக்குள்ள 1 ஏக்கர்ன்னு சொல்றது 65 மீட்டர் இடைக்கு அடைச்சிட்டு ஒரு 4000 குறைஞ்ச 4000 4500 வரைக்கும் விடுவோம். எங்க அட்டை வாங்குறது? அட்டை வாங்குறதுக்கு இங்க 2-3 கச்சேரி அந்த குஞ்ச உற்பத்தி செய்யறதும் இருக்கு. உற்பத்தி செய்யறது இருக்கு. நாங்க நெக்டா அவங்க மன்னார்ல இருக்கு ஓலத்தொடுவா சொல்லி அது கிட்ட ஒரு நெக்டாட குஞ்சுல இருந்து நாங்க வேண்டி விடுறது. மற்றது அதோட கடல்ல இருந்து வர குஞ்சுகளும். இப்ப அட்டையை நம்பியே நீங்கள் இருக்கிறீங்களோ, இப்போ விட்டு 8 மாதம் பிடிக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப அந்த 8 மாதத்துக்குரிய வாழ்வாதாரத்தை இந்த அட்டை தான் எடுத்து தரும் உங்களுக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு விட்டு படிப்படியா எடுத்து கொண்டு இருப்பீங்க, நாளா பிரிச்சு செய்து கொண்டு இருப்பீங்க. இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப நான் வேற இதுலயும் இருக்கிறோம். அப்ப 5 பேர் இதுல பெரிய ஒரு 8 ஏக்கர் பண்ணைகளோ பார்ட்னர்ஷிப்ல இருக்கும். 2 அங்கால பக்கத்துல இருக்கிறதும் எங்கட கம்பெனி சார்ந்ததான். அப்ப அவ்வளவு பேரும் வேற பிசினஸ்லயும் இருக்கிறோம். அப்ப இதை நாங்க போட்டு எல்லாத்தையும் படியா செய்துட்டு எங்களோட பண்ணக்காரர் காவலுக்கு இருக்கணும். அவையில பொறுப்பு கொடுத்துட்டு சிசிடிவி கேமரா எல்லாம் சிஸ்டம் செய்துட்டு எங்கள் வீடுகள்லையும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஃபோன் கேமராக்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுருக்கோம். நாங்கள் சனி ஞாயிறு லீவு கிடைக்கிற டைமுகளுக்கு வந்து எங்களோட வேலையெல்லாம் செய்துட்டு. இப்போ நீங்கள் சாதாரண மீன்பிடியும் செய்கிறீங்களா? நாங்கள் ஆழ்கடலில் போய் இறால் பிடிக்கிறோம். அந்த இதுகளும் செய்கிறோம். மற்ற பார்ட்னர்ஸ்மே தச்சு வேலை செய்யறது, மற்றது காமன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள், மற்ற அந்த எலக்ட்ரிஷியன். அதான் இதை ஃபுல் நேர வருமானமா செய்யலாம். ஃபுல் நேர வருமானமா எங்களுக்கு என்று இல்லை, சில பேர் இதை ஃபுல் நேர வருமானமா வச்சிருக்கணும். அந்த 1 ஏக்கர் பண்ணக்கார் தாங்களே வந்து இரவுல காவல் நின்று போற 8 மாதத்துக்குரிய வருமானத்தையும் அந்த ஒரு டைம் அட்டவணையில் எடுக்க பெற்றுக்கொள்ளலாம், எடுக்கலாம். ஆனா அதுக்கு காலநிலை வழிவகுத்து கொடுப்போம். ஆனா உங்களுக்கு தொழிலாளருக்கும் வந்து கூட செலவாகும் போல. என்ன சொன்னா 24 மணி நேரம் விஞ்சா நிக்கிற மாதிரி இருக்காங்க. வாழ்வாதாரம் மண்டைக்கு அவையல் வந்து 24 மணி நேரம் நிக்கிறார்கள், வேற தொழில செய்யாம இதெல்லாம் நிக்கும். மற்றும்படிக்கு இப்ப வாழ்வாரம் பண்ண அவன் குடும்பத்தோட சம்மந்தப்பட்ட அவன் புள்ளகளை காலப்புற விட்டுட்டு இரவுல போய் அவள் தொழிலை செய்துட்டு வந்து பகல்ல மாத்தி நின்று கட்டாயம் 24 மணி நேரம் நிக்கணும். நின்றா நல்ல மேரன்னு சொன்னா களவுன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது ஒரு பெரிய இந்த இது வந்து அப்படியே அரியால மட்டும் இருக்கு. அரியால அங்க இருந்து போட்டு அங்க இருக்கு. இங்கால சைட்டால மண்டதீவு, புங்குடுதீவு, வேலன்னு எல்லா இடமும். நீங்க இந்த தடுப்பு மாதிரி போட்டுக்கிறீங்களா? தடி ஊண்டி என்ன நெட் ஆட்டி இருக்கு? அதுக்கு நெட் கட்டி அதை பிச்சு கொண்டு போவாது. அட்டை பிச்சு கொண்டு போவாது. அதெல்லாம் செக் பண்ணி பாப்பீங்களா? நிலத்துக்குள்ள ஒரு அடி கிட்ட நாங்க தாட்டு இருக்கோம்.
நெட்டை தாட்டு அப்படி போற சந்தர்ப்பமே அதுக்கு வழியா போகாது. சந்தர்ப்பமே இல்ல அப்படி போற சந்தர்ப்பம் இல்ல. கூடுதலான அட்டை விடுறாங்களுக்கு சில நேரத்துல குமிஞ்சு நீரோட்டங்களுக்கு மேல வந்து வெளியில ஒரு 10-15 விழுந்து போறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நீர் மட்டத்துக்கு போட்டுங்க இல்லையே. நீர் மட்டத்துக்கு இல்ல. அட்டை வந்து நிலத்தோட இருக்கு மேல எழும்பா. சாப்பாடு வந்து அது வந்து அதுல இருக்கிற மண்ணுகளை சாப்பிட்டு அதுல இருக்கிற சத்துக்களை எடுத்து போட்டு திருப்பி மண்ணை திருப்பி கக்கி விடும். மண்ணை சாப்பிட்டு மண்ணை திருப்பி சாப்பிட்டு அதுல இருக்கிற அந்த செடி அந்த அதுல இருக்கிற சத்துக்களை அதில் எடுத்து தண்ணி போட்டு அப்புறம் மண்ணை தன்பாட்டிலேயே கக்கி விடும். நீங்களா ஒரு சாப்பாடும் போடுறோம். நாங்களா ஒரு சாப்பாடுமே ஒரு சாப்பாடும் போடுறோம். தண்ணிக்கா விட்டு விட்டா சரி. இந்த கடை தண்ணிகளை கொண்டு வந்து அட்டையை விட்டு விட்டா சரி. இறங்கி சுத்த வர எங்களை பார்ட்னர்ஸ் வருவா மற்ற வேலை ஆடுறீங்க அவையில் பார்க்கணும். அவையில் கட்டு மற்றது இப்ப நாங்க இப்ப 4500 போட்டா ஒரு ஏக்கருக்கு 4500 போட்டா 4500 தான் எடுப்போம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500,000 கிட்ட சாகும். அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சாகும். எடுக்க வந்து ஒரு 3000-3500 தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது போட்டோவோட நீங்க இது இத பண்ண ஸ்டார்ட் பண்ண இல்ல நீங்க கடைசியா போட்டுட்டீங்களா? இப்ப அறுவடை செய்யணும். இப்ப நாங்க ஒரு அறுவடை செய்துட்டோம். இப்ப இனி இன்னும் கொஞ்சம் வளர்த்தி விட்டு எடுப்போம் பண்றதுக்காக திருப்பி கொஞ்சம் விட்டு கிலோ கணக்குல கொடுக்கணும் இல்ல அட்டெண்ட சைஸ்க்கு ஏத்த மாதிரி வரும். கிராம் கணக்குலயும் எடுப்பினோம். அவையில் அந்த அவியல் ப்ராசஸிங் இருக்கிற அவியல் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்பினோம். இப்ப 400 கிராம் 350 கிராமுக்கு மேல அந்த விலையில அவியல் பிக்ஸ் பண்ணி இருப்பினோம். அது எங்களுக்கு ஏதுவா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அட்டையண்டா இப்ப நாங்கள் வந்து சாப்பிடுறோம் இல்ல. எங்களுக்கு வந்து அட்டையண்டா ஒரு இதா இருக்குது. என்ன வேற சந்தை நாங்களும் சாப்பிடுறோம் இல்ல. ஸ்ரீலங்கால இருக்கிறார்கள் கூடுதலானாக்கள் சாப்பிடுறோம் இல்ல. இது கூடுதலா சைனா, சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த சைனீஸ் கூடுதலா எங்க வாழினோமோ அங்கதான் இது வெளிநாட்டுக்கு தான் மட்டும் ஏற்றுமதி செய்யும். வெளிநாடுகளுக்கு உங்கள்ட்ட இருந்து நீங்க நேரடியா ஏற்றுமதி செய்றீங்களோ? நாங்க நேரடியா ஏற்றுமதி செய்யறதுக்கான எங்களுக்கு பெர்மிஷன் அது ஒன்றும் இல்லை. நாங்க வந்து இந்த அட்டையை வளர்த்துட்டு அந்த அவியல் கண்டு பெர்மிஷன் எடுத்து இருக்கு அவியலுக்கு கொடுக்கணும். எவ்வளவு இந்த விலையில என்ன வேற தீர்மானிக்கணும்? விலையில் வந்து இப்ப ஒரு பீஸ் சைஸ் 1 கிலோவுக்கு 25 அட்டை அவிச்சு எல்லாம் காஞ்சி கடைசி அந்த ஏற்றுமதிக்கான அளவில் இருக்கே 25 கிராம் அட்டை 25 அட்டை 1 கிலோவுக்கு நிக்கும்னு சொன்னா அந்த அட்டை 45,000 கிலோ. 1 கிலோ 45,000. அப்படி 30 பீஸ் இருக்கு, 60 பீஸ் இருக்கு, 80 பீஸ் இருக்கு. அப்படி ஒருத்தர் விலை அது கிலோ அண்டைகள அட்டை கூடும். சின்ன அட்டையில கிலோல எண்ணிக்கை கூடும், விலை மாறாது. இல்ல விலையும் மாற்றம். இப்ப இது 45ன்னு சொன்னா மற்ற 60 சைஸ் அட்டை வந்து 38,000, மற்றது 35,000. அதுவும் குறை. அப்ப சின்ன சைஸ்ல கொடுக்கறது எங்களுக்கு நட்டம். இந்த நண்டு மாதிரி நண்டு அப்படிதான் எடுக்கிறாங்க. நண்டு அப்போ ஒரு அட்டை நாங்க பிடிச்சி பாப்போம். ஓகே சின்ன 6 கிலோ தர். அப்ப உங்களோட தொழிலாளிகள் என்ன அங்க இருந்து வந்து வேலை? இப்ப இவியல் வந்து தேவன்புட்டி முழங்காவில் பக்கத்துல இருந்து விசாரிக்கா சொல்லி ஒரு ஆள் மன்னர் ஒரு ஆள் முழங்காவில் 2 பேர் முழங்காவில் சின்ன பிள்ளையா இருக்கா நல்ல பொறுப்பா வந்து நிக்கிறாங்க. இப்ப தாக்கல வேலைக்கு வைக்கல அது என்ன. ஆனா அதுக்கு அவைகளுக்கான நீங்களும் உங்களோட ஊதியம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அண்ணா இந்த தொழிலாளர்மாரோட கலைக்க போறோம். பொழுது நாங்கள் ஒழிச்சிட்டோம் பாராணிங்களே. தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க இந்த இடம் நீங்க இந்த இடம்? நான் முழங்காவில். நான் தேவன் மன்னர். மன்னர். அப்ப எவ்வளவு காலமா அண்ணாவோட தொழில் செய்றீங்க? நாங்க இப்பதான் வந்து 4 மாசம் இவர் இப்பதான் கிட்டடிக்கலாம் வந்து 2 மாசம். என்ன மாதிரி போகுது தொழில்? கஷ்டமா இருக்கும்? எல்லாம் போகுது. இது எங்களுக்கு இருக்கிற ஆசையா இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு இதுல இருந்து தொழில் செய்ய? எப்படி போகுது? வேலைன்னா வேலை டைம்ல வேலை செய்யறது, இல்லாட்டி சும்மா இப்படி இருக்கிறதா. வேலைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்? வேலையை பொறுத்து இருக்கு. 1 மணி நேரம் வேலையும் இருக்கு, 5 மணி நேரம் வேலையும் இருக்கு. என்னென்ன செய்வீங்களோ ஒரு நாள்? அட்டை அள்ளி போடணும். அட்டை நெட்டு கதையில ஒதுங்கி போய் கும்பமா கிடக்கும், அதெல்லாம் அள்ளிக்கணும் வந்து போடணும். புரிச்சு போடணும். அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகும்? எவ்வளவு சம்பளம் தானே? சம்பளம் 60ல இருந்து 75 மாத சம்பளம். எல்லாருக்கும் ஒரே சம்பளம். இப்ப அவசரமெண்டா கேட்டா தருவாங்க. இப்ப நமக்கு எப்ப தேவைன்னு படுதோ சொல்லி அப்ப நாம வேண்டி பெற்றுக் கொள்ளலாம். லீவு எப்படி எடுப்பீங்க? லீவ் எல்லாம் இப்ப நாங்க கூடுதலா இப்ப ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டை போறது. தொழிலுக்கு நாம இப்படி நைட் ஃபுல்லா இப்படி காவல் இருக்கிறது முடிச்சிருக்கணும் தானே. இந்த கலவுகள் கூட வரும். அதனால கொஞ்சம் அந்த காவல் பாக்குறது தான் கொஞ்சம் அந்த நைட்ல முடிச்சிருக்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி சும்மா நார்மலா உங்களுக்கு என்ன வீட்டுல இல்லாத வசதி எல்லாம் உங்களுக்கு இந்த டிவி குடிக்கிறது, ஏசி இயற்கையா ஏசி காத்து வருது. ஆனா இப்ப எல்லாரும் லவ் பண்ணுவீங்களே?
ஓ லவ் எல்லாம் இருக்கு. லவ் வயசு அதுலாடி கொழுதுவா என்ன சரி நாங்க அட்டை அட்டையை வந்து பிடிச்சு காட்டுங்க எங்களுக்கு ஓ இந்த பிடிச்சி காட்டுங்க. அட்டையை பிடிச்சு பாப்போம் அட்டை தெரியாது பாப்போம் வேலையை முக்கப்படுறேன் நாங்க ஒழுங்குல வேலையேறேன் சொல்றது நான் அங்க பிடிச்சிட்டு வேலையேறேன் நாங்க ஏன்னா வேலையேற சொல்லிட்டு கடையில அப்படித்தான் வேற எங்க சாப்பாடு படிச்சு வந்தா சரி எல்லாம் தனித்தனியே சொல்லுங்க என்னென்ன பொருள் எங்களுக்கு இது வந்து எங்களோட நோக்கம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபார்ம் மாதிரி தான் இதை வச்சிருக்கோம், டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபார்ம் மாதிரி. அப்போ சோலார் ஃபூட்டி இன்வெர்டர் அதுகள்லாம் செட் பண்ணி இப்படி எங்களுக்கு அலுப்பு கூடாண்டக்கா டிவி எல்லாம் செட் பண்ணி இனி இந்த டோர்ச் லைட்டுகளுக்கு சார்ஜ்கள் போடுறது எல்லா சிஸ்டங்களும் இன்வெர்டர். இதுல இனி டைமிங் எல்லாம் இருக்கு. இந்த நாங்க அந்த லைட்டுகள் போட்டிருக்கிறோம், அந்த பெரிய கப்புகள் மாதிரி சுத்த வர போட்டு அதுகள் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பத்தி கொண்டிருக்கும், பிறகு 100 திருப்பி பத்தி நாங்க போட்டு விடுறது ஆட்டோமேட்டிக்கா நின்று ஆக்கள் வந்தாலும் டக்குனு 10 நிமிஷம் இருக்கும். அது சென்சர் அது ஆர்டர் பண்ணிருக்கோம், எங்களுக்கு கை கிடைக்கல. அது அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு 15 மீட்டர் வரக்கூடிய மாதிரி சென்சர் செட் பண்ணி இந்த மாதிரி கை கிடைக்கும். இந்த வீட்டுல வந்து சகல வசதியும் இருக்கு இந்த ரூமுக்கு. இன்னும் இல்லைன்னு தான் சொல்லலாம். இங்க இருந்து சாமி தட்டுல இருந்து வந்து சமையல் எல்லாமே இருக்கு. இப்ப சமையல் சாப்பாடு எல்லாம் தம்பியாக்கள் இல்ல அது நாங்க அரேஞ்ச் பண்ணி அங்க கொண்டு கொடுப்போம். அது புரியும், சம்பளத்தை விட அது புரியும். சாப்பாடு தேத்தனி மட்டும் இங்க வைப்பாங்க போல இருக்கு, அதுக்கு மட்டும் மடப்பு இருக்கு. ஆனா இதுல இதெல்லாம் என்னன்னா இது லைட், டோர்ச் லைட். இதுக்கு சார்ஜ் இருக்கும், சார்ஜ் அடிக்கும். தூரத்துக்கு அடிக்கி பிடிக்கிற. ஆமா பவரை பாத்தியோ சோலார் லைட் ஆனது. இது மேலுக்கு சோலார் கூட்டி இருக்கோம். இல்ல இதுல மேல சோலார் இருக்கு. இல்ல இல்ல சோலார் தான் மச்சான். இது சோலார் தான். வெயிலுக்கு வச்சீங்கன்னா சரி. அது கரண்ட்ல ஏற மாதிரி கரண்ட்ல இருக்கிற மாதிரி வேற. இதெல்லாம் போட்டோம்னா தண்ணிக்கு போகணும். ஓ கண்ணாடி. தம்பி வலிக்கிறான், அட்டை வலிக்கிறான் ஓடிட்டானாங்க. எல்லா சைஸ் அட்டையும் படுத்துனாங்களா? பெரிய சைஸ் அட்டையும். தம்பி இப்போ வந்து உள்ளுக்கு போறான் அட்டை பிடிக்க. பாப்போம் உள்ளுக்கு ஒன்றுமே தெரியல, உள்ளுக்கு என்னென்னு போய் பிடிச்சல போறான்னு தெரியா பாப்போம். தம்பி தானே நிறைய நாளா வேலை செய்யறான், நல்ல அனுபவசாலி போலக்கு. பாப்போம் ரைட் எல்லாம் மாட்டிட்டான், குதிக்க போறான். ஜனவும் பின்னால போய் வாங்க இருக்கா செத்து போய் ஏதாண்டு வெளியே வாங்கி போயிட்டான்டா உள்ளுக்கு. இந்த கண்ணாடி போட உள்ளுக்கு தண்ணி கிளியரா தெரியும். இல்ல நார்மலா வெளிச்சமா தெரியும் என்ன உள்ளுக்கு. இப்ப உள்ள வாருங்க. இப்ப நட்டை பண்ணேக்க வாரு. ஓஹோ நேற்று தெரியுது. இந்த உடனே முடிச்சான்டா அவன் பிடிச்சி விட்டுருக்கான் போல இருக்குதுலாம் பக்கத்துல. அந்த ரெண்டு பிடிச்சான் அடிக்காதோ அது. சரி இல்லை சிம்பிளா பிடிக்கிறான். நார்மலா எத்தனை சைஸ்ல இருக்கு? என்னது இஞ்சி கணக்கு தானே? என்ன இந்த அளவு சைஸ்ல இருந்தா இந்த அளவு சைஸ், இந்த அளவு சைஸ், இந்த அளவு சைஸ்ல இருந்தா விடேக குஞ்சு ஒரு இஞ்சி அப்படிதான் இருக்கு. குஞ்சு நான் விடேக கொஞ்சம் இந்த அளவு சைஸ்ல விட்டுனா இந்த அளவு சைஸ்ல தான் வளர்க்கணும். அந்த கச்சேரின்றது அது இந்த அளவு சைஸ்ல தான். இதுக்கு அதனால குட்டி விடாது. என்ன இதுக்குள்ள பொறிக்குமான இதுக்குள்ள இருக்காது. அது நீருக்கு அங்கால அங்கேயும் போய் அதுகளுக்கு அங்கேயும் விளைஞ்சுதான் திருப்பி அதை நாங்க வேண்டி விடுவோம். அப்படியா? இதுக்குள்ள வராது, விடுற மட்டும் தான் இருக்கு. டக்கடக்கடை பிடிக்கிறான்டா. ஆனா இதுக்கு ஒரு பழக்கி எடுத்துருவேன். பழக்கி எடுக்கிற போல எல்லாரும் வந்து செய்ய மாட்டாங்க. பிள்ளைகள் பொறுமையா வந்து நிக்கிற ஆக்களை பிடிக்கிற ஒரு சரியான கஷ்டம் தான். அவங்க நிறைய பிடிச்சிடாவா காணும். சமைக்க போறோம் இப்ப போறோம் அட்டையை வச்சு. அட்டை கறியும் புட்டு அள்ளி கொண்டு வர. இல்ல இல்ல பறக்க போகுது. போடாத என்ன பிடிச்சா அரைச்சி கூட போற மாதிரி அப்படி இல்லைன்னு. சி இல்ல அட்டை மனசு மாதிரி தான் கிடக்கு. அந்த கொங்கு மனசு இப்ப பாருங்க, இதுல எடுத்து வைக்க பாருங்க. இந்த வைக்கிறத வாங்க முடியாது கொம்பு மனசு. ஓ ஓ ஒரு ஆள் தாக்குமே தான் வாரான். மனசு மாதிரி தான் கிடக்கு. வா கொஞ்சம் விட்டு தம்பி வா. அவனை ஒரு மாதிரி நினைச்சு போட்டுச்சல் நீங்க. அது விழுந்து போச்சு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? வா என்ன நசிச்சு போட்டாடு அடையாது. இல்ல இல்ல அது அப்படியே கொம்பு வாணிச்சு மாதிரி அப்படியே கல்லு மாதிரி நிக்க போகுது. மாட்டா
இது டிசைனா பார்க்க நல்ல வடிவா இருக்கு. ஆனா இது இந்த முகம் இது கண் எது வேன்னு தெரியுமா? இது பின்பக்கம். இதான் வாய். கண் இல்ல. கண் இல்லையா? கண் இல்ல, கண் இருக்காது. உணர்ச்சியிலான வியங்க. இது இப்ப மக்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுது. மருத்துவங்கள் இல்ல, மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நீளுமாடா பொருடா. சின்ன சைஸ் வந்து இப்படியா இதே ஆயில் போச்சு. இந்தியால வந்து கறிகைலாம் சாப்பிடுறாங்க. எங்க வச்சா? எனக்கு கண்டத்தோட பயமாவே விட அங்க அதான் பெருசு நடுவில் இருக்கு. இந்த வெறி வேறு பார்த்தா சின்ன ஆள் மாதிரி கிடக்குன்னு. அந்த அவரை குட்டியரை வை. இது 260. இதன்னா நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா? இப்ப வளர்ந்தா கொடுக்கணும். அப்ப வளர்ந்த மாதிரி கிடக்காத பாக்க. அதெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் ஒரே விட்ட கொஞ்சம் சொல்ல. அப்ப அவர் வளர்ந்த அப்புறம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. இருப்பாரு அப்படியே. அதெல்லாம் இன்னும் வளர்ந்துனா இருக்கு. இல்ல சில அந்த முத்திரா அப்படி மண்ணை காக்கிட்டே அதுல இருக்க சத்துகள் எடுத்துட்டு மண்ணை காக்கி. இந்த சாப்பாடும் மண் தான். சாப்பாடும் மண் தான். மண்ணை சாப்பிட்டு மனுஷருக்கு பிரியோசனம் கொடுக்குற ஒரே ஒரு பொருள் இதுதான். அதாவது சும்மா கொஞ்சம் காசு இல்ல, ஆயிரக்கணக்கு தான். அதுக்கு அவ்வளோத்தையும் கஷ்டப்படணும் மேடம். லேசுப்பட்ட ஏழு ஏன்னு பொக்கெட்டுக்கு வைக்காத விலை விடாண்டு போட்டேன் போட்டு தான் நீங்க எல்லாத்தையும் கூட்டா வருதுடா. ஒன்னொன்னு போட போறாங்க. அடுத்து வெளியில போட்டு விடுறாரு. எல்லாம் இதுக்கெல்லாம் பெரும் போல கூட்டுக்குள்ள சீல இல்ல ஏறி கூட்டுக்கறி மனுஷன் தான். அம்மா எதுவுமே அப்படி சரியான சேப்புக்கு வருது. வித்தியாசமான இது எத்தனை ஹோட்டல் வந்து அடிச்சிங்க கடலுக்கு? கடலுக்கு 3 அடிச்சிருக்கு. ஓகே, வந்து கடலுக்கு வந்து 3 ஹோட்டல் இருக்கு. நாங்க இப்போ ஒரு ஹோட்டல் வந்து படியா சுத்தி வந்து பார்த்தாச்சு. இந்த ஹோட்டல்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்றது, மாலதீவில எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இது ஒரு குட்டி மாலதீவில இருக்க வீடு. மற்றது இன்னொரு வீடு வந்து மேல் மாடியெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம். அதைத்தான் இப்போ நாங்கள் போய் பார்க்க மேல் மாடி போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏறி பார்த்துட்டு காட்டுறோம். என்ன சாந்தம் வலிக்கிடுவோம். ரைட், ஓகே. ஏன்னா நீங்க எதுக்கு இன்ஜின் பயன்படுத்துறீங்க? பக்கத்துல ஏன் அவர்கிட்ட இல்லையே? தம்பி வாங்கடா, அங்கே ஒரு 2 அட்டையை பிடிச்சு ரொம்ப ஆச்சி அங்க அட்டை பிடிக்க வேணாம். நீ நினைஞ்சிட்டா விடுப்பா மாத்து அப்படி நீந்தி வா அங்க. ரைட். எத்தனை ஹோட்டல் இருக்கு மொத்தமா? கூடுதலா இதுக்குள்ள அந்த கொம்பனி பண்ணைன்றது ஒரு 7 அப்படித்தான் பேர். மிச்சம் எல்லாம் வாழ்வாதார பண்ணைக்கு அவையில் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பண்ணைக்கும் ஒரு ஹோட்டல் அடிச்சிருக்கோம். தங்கட சொந்த அவ கொஞ்சம் நீங்க சொன்ன 4000 அப்படி தான் மழை பெய்யும். ஒரு 4500 அப்படி இப்படி ஒரு 500 600 சேர்த்தாலும் ஒரு 4000 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மீன் பிடிக்கிறீங்களா தானே? மீனும் பிடிப்பாங்க. இந்த பாதைகள் இருக்கு, பெரிய பாதைகள். அந்த பாதைகளுக்குள்ள வேலை வச்சு மீன் பிடிப்பாங்க. அந்த தடி ஊண்டின மிச்ச இடங்களுக்கு என்ன மீன் படுமா? கொஞ்சம் கொஞ்சம் இடம் தானே கிடக்கு, மீன் நிறைய மீன் படும். ராளோ இந்த குட்டி வட்டம் இப்ப 2வது வீட்டடிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்பா அப்படி அம்மா இதுக்கு வர்றதுக்கு படி இல்லையே, தூங்கி தானே வரும். இதான் ஸ்டார்டிங்ல போட்ட இது. இப்ப எல்லாம் அதுக்கு முன்ன இதுக்கு போட்டுருக்கீங்க. இது போட்டு அதுக்கு முதல் தான் இது பெருசா அடிச்சு சொல்றா. அதே சும்மா சிம்பிளா வருவோம். நீ இதுலயே மணியை தான் இருக்கும். மனசாமச்சு சாப்பிட்டு இருந்தா
உங்களுக்கு அட்டை பண்ண கிடம் பண்ணா ஒரு வீடு கட்டுற கிடம் தான் காணும். ஆமா இது மட்டும் தானே என்ன சும்மா இருந்து பாக்குறாரு மேலுக்கு டெலஸ்கோப் எல்லாம் இருக்கு. உங்க ஆனா உங்களுக்கு இதுக்கு கடலுக்கு 3 ஹோட்டல் இருக்குன்னு சொன்னீங்க. எந்த ஹோட்டல் முதல் போட்ட நீங்க? முதல் போட்டது இந்த 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 ஹோட்டல். அப்ப நாங்க இப்ப நிக்கிறது இந்த பண்ணைகள்லாம் நாங்க முதல் செய்தது. அந்த பக்கம் இருக்கு. இதுகள் பார்த்து லாபங்கள் அதுகளை வச்சு கொண்டு தான் மற்ற இதுகளை செய்யுது. மற்ற பண்ண உடனே ஆரம்பிச்சோன்னா பெருசா போடையில அப்ப முன்னுக்கு இருக்கிற வீடு நல்ல டிவி எல்லாம் நல்லா இருக்கு. கடைசி இந்த வருஷம் தான் எல்லாம் வடிவா எல்லாம் செய்யிருக்கு. அந்த வீடு தொழிலாளி மாதிரி நல்ல ஒரு இதா கொடுத்துருக்கீங்களே. இது இப்படி நின்று பாக்குறது இரவுல நின்று பாக்க லைட்டுகள் அடிக்க அந்த கரையில நிக்கலாம் தெரியுமன்றதுக்காக தான் இப்படி ஒரு இல்ல உயரமா இது வந்து இப்ப நாங்க நிக்கிற 2வது மாடி. என்ன 2வது மாடி? அப்ப கீழே இருந்து அடிக்கிறத மேல இருந்து அந்த இருக்கு உயரமா நின்று அடிக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கீங்க. கடவுளுக்கு வெள்ளக்காரன் வந்து நிப்பாங்க. அம்மானத்தான் அரசாங்கமா செய்தாரு பாதையை போட்டுட்டு இப்படி கடிச்சு விட்டா மாலைக்கிற மாதிரி. இது இது கடலுக்குள்ள என்னண்டு போட்டுக்கிறீங்க தாட்டு? இது நாங்க இந்த மரத்தை கையில ஆட்டி பாஞ்சுதான் கையால் எப்படி ஆட்டி ஆட்டி இருக்கும். பாட்டப்பம் மோட்டராலையும் அடிச்சது. பாட்டப்பம் மோட்டர் தண்ணி அடிச்சு மண்ணுக்கு அடி கஷ்டம் தான் என்ன போடுற ஆரம்பத்துல. ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி கிட்டதான். நீரோட்டத்துக்கு அசையாம நிக்குது. புடிச்சிட்டா அசையாது என்ன மண் நிறுவிடும் என்ன மணல். அப்பா இருந்துரும் டக்குன்னு வீட்டை விட்டுட்டு போக ஒரு கவலையாக தான் இருக்கு. என்ன செய்யற போவோமே இன்னும் செய்யலாம். வாழ்க்கையை எப்படித்தானே இப்படிதான் ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டு போக போறோம் போல. உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? பண்டைய அனுபவங்கள் என்ன சொல்றது? இப்போ ஸ்ரீரங்கா சில விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்தது உயர்னத்துக்கும், ஆனால் சும்மா தம்பிகளை வந்து காய்ச்சி கொண்டு கேட்கல. இது 2 அவையும் வந்து அனுமதி தந்தபடியாக இன்றைக்கு நாங்கள் கடலுக்கு இடம் வந்து வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிறோம். கடவுளை இப்படி எங்களுக்கு கணக்கு அனுபவத்தை கொடுத்தேன்னு சொன்னா நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடமும் நாங்கள் புதுசா போய்க்க ஒவ்வொரு அனுபவம் தான் கிடைக்குது. இப்போ கொஞ்ச நாளாக என்ன சொன்னால் அப்படி ஒரு வித்தியாசமான இடங்கள் தான் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் வந்தது மீன் சந்தை வீடியோ எடுக்கிறது யாழ்ப்பாணம் அதான் எடுக்க வந்து நாங்கள். ஆனால் சும்மா இதுக்கு ஒரு விடுவோம்பா அப்படின்ட்டு பார்ப்போம். டக்குன்னு இங்கே வந்தால் நம்பியாக அப்பா கரைக்கு சேர்க்க சொல்லுங்க பஸ்ஸை கட்டுட்டு சொல்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் படத்தான் அதில் வந்து இப்போ போட்டில் போயிட்டு எல்லாம் வந்தாச்சு. அந்த வீட்டில் இருந்து தான் என்ன மாதிரி கடலட்டை பிடிக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்கார். உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக தான் இருந்துச்சு. நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. அதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொண்டாலும் இது சம்மந்தமான வீடியோவில் வந்து அண்ணன் எங்களை சொல்லியிருக்காரு. இப்போ கடலட்டை வந்து பிடிக்கலாம் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பாய் பாய்.